வணக்கம் நண்பர்களே. இன்று திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையானோட தகவல் பற்றி சொல்ல போகிறேன். அந்த மலையோட தகவல் என்னன்னா, திருப்பதி ஏழுமலையான் தேவர்களுக்கு இறங்கி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாராம். மனிதர்களுக்கு ஏறி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா தேவர்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்குமா. அதனால தேவர்கள்லாம் மேலே இருந்து, அதாவது தேவலோகம் மேலே இருக்குது, அவங்க மேலேருந்து இறங்கி திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணால் அவங்க அகங்காரம் குறையும். ஆனால் அதே மாதிரி நம்ம மனிதர்கள் 7 மலையை ஏறித்தானே போய் தரிசனம் பண்ணுறோம். அந்த 7 மலையை ஏறி தரிசனம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏறு முகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மலை ஏறி சாமி கும்பிட்றோம். மலை ஏறி சாமி கும்பிட்டா நம்மளோட பாவங்கள்லாம் தீரும். அந்த ஏழுமலையான் தயாபரம், அதாவது கருணை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாயார் அம்மா இங்கே பிறந்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஆகாசராஜனுக்கு பிறந்தாங்க. அவங்க 1000 தாமரை, தங்க தாமரையில் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. தாயாரம்மா விட்டு பிரிஞ்சதுனால பெருமாள் என்ன பண்ணுவாங்க, பூமிக்கு வந்திருக்காங்க. திருப்பதி ஏழுமலையில் அந்த மலையில் 12 ஆண்டு காலம் தவம் புரிஞ்சிருக்காங்க. அந்த தவத்தினால பத்மாவதி தாயாரம்மாவுக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு 6 மாத காலம் பூமியில் மனிதர்கள் மாதிரி குடும்பம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவலோகம் அவங்க வைகுண்டத்துக்கு போயிருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும், கலியுகத்தில் மக்கள்லாம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக அவதாரம் தான் பெருமாளும் தாயாரும் திருப்பதி ஏழுமலையில் வாசம் செஞ்சு நம்மளுக்கு அருள் கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ நண்பர்களே.